அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவியாக, இந்திய தேசத்தின் தலைவியாக, நாளை இந்திய பிரதமராக, தமிழ்நாட்டு முதல் பெண்மணி பிரதமராக, தமிழ் பேசக்கூடிய இந்திய பிரதமராக, என்னுடைய இலக்கு அனைத்து மக்களுக்கும் சமமான கல்வி, சமமான மருத்துவத்தை இலவசமாக்கப்பட வேண்டும். அனைத்து மக்களுக்கும் வரியில்லா தேசமாக உருவாக்கப்பட வேண்டும். விவசாயம், தொழில் சார்ந்த, வேலை சார்ந்த அனைத்து மக்களுக்குரிய வரி நீக்கம் செய்து முழுமையாக்கப்பட வேண்டும். விவசாயம் மற்றும் தொழில் சார்ந்த உற்பத்திக்குரிய விலை பட்டியல் மற்றும் அரசை நேரடியாக கொள்முதல் செய்வதற்கான அங்கீகாரம் அனைத்தையுமே முறைப்படுத்தும் சட்டமாக நுகர்வோர் அங்காடிகளுக்குரிய விலைப்பட்டியல், நுகர்வோர் விலைப்பட்டியல் அனைத்துமே நம்முடைய பாதுகாப்பாளர் சட்டத்தின் கீழ் முறைப்படுத்தப்பட்டு நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் போது இத்திட்டம் முழுமையாக கட்டாய சட்டமாக்கப்படும். அது மட்டுமில்லை, அனைத்து மக்களுக்குரிய பிரச்சனைகளை ஒவ்வொன்றாக நாம் பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். வெளிநாட்டு அரங்க பாதுகாப்பாளர் சட்டத்தின் கீழ் முறைப்படுத்தும் சட்டமாக திரைத்துறை, நாடகம், கதகளி, நாடகம், நம் தேசிய வரலாறு, தெருக்கூத்து வகைகள், பறை இசை, பொம்மலாட்டம், இசை, பரதநாட்டியம் போன்ற எண்ணற்ற நம்மளுடைய இந்திய தேசத்தின் வரலாறுகள் இன்றைக்கும் ஆங்காங்கே ஒடுக்கப்பட்டு மக்களால் இன்றைக்கு புறக்கணிக்கப்பட்டு இந்த அனைத்து மக்களும் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து கொண்டிருக்கிறார்கள். அதை காக்கும் வகையில் அரசாங்கம் நேரடியாக அவர்களுக்குரிய பங்களிப்பாக வெளிநாடுகளில் இதற்குரிய பிரத்யேக அரங்கம் ஏற்படுத்தி அம்மக்களுக்குரிய பங்களிப்பு ஏற்படுத்தி தரப்படும். இதனால் அவர்களுடைய சம்பளம், காப்பீடு, ஓய்வூதிய திட்டம் அனைத்துமே முறைப்படுத்தும் சட்டமாக அரசாங்கம் முழுமையாக அவர்களுக்கு பங்களிப்பு கொடுக்கும். இது கிராம ரீதியாக, நகர ரீதியாக, மாவட்ட ரீதியாக, மாநில ரீதியாக பதிவு செய்து கொள்ள இணையதளத்தில் அதற்குரிய பிரத்யேக வசதி செய்து தரப்படும். ஒரு நாள் சட்டமன்றத்தில் இதற்குரிய பிரத்யேக அமைப்பும் ஏற்படுத்தி தரப்படும். அவர்கள் வெளிநாடு சென்று அவர்களுடைய அந்த கலாச்சாரத்தை, நம்முடைய கலாச்சாரத்தை முறைப்படுத்தும் சட்டமாகவும், நம்முடைய இந்திய தேசத்தினுடைய வரலாறை வெளிநாடுகளுக்கு அங்கு கொண்டு போய் சேர்க்கும் திட்டமாகவும் இத்திட்டம் முழுமையாக்கப்படும் என்பதை திறன்பட வலியுறுத்துகிறேன். நன்றி.